பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்றைக்கு நம்மை விசாரிக்கிற மனிதர்கள், நண்பர்கள், உறவினர்கள் ரொம்ப கம்மி. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். என்னை ரொம்ப நேசித்தவர்கள், எனக்கு ரொம்ப பிரியமானவங்க என்னை விசாரிக்கலையேன்னு சொல்லி நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? உங்களை விசாரிக்கிற ஒருவர், உங்களுக்காய் சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தவர், உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் தன்னுடைய இரத்தத்தை கிரயமாய் கொடுத்தவர், உங்களை விசாரிக்கும்படியாய் அதன் காலங்கள் உங்களை நடத்தும்படியாய் தேவன் உங்களுக்காய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியினால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பெரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உள்ளது. அதற்காக கவலைப்படக்கூடாது. பிள்ளைகளை தேவ கரத்துல கொடுக்கணும். நல்ல வேலைகள்ல கர்த்தர் நம்மை அமர வைக்கிறார். மிகுந்த கவலையோடு அந்த வேலையை செய்யக்கூடாது. யாரையெல்லாம் ஆண்டவர் சந்தித்து இருக்கிறாரோ, யாருடைய வாழ்க்கையில எல்லாம் என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கிருபையை அதிகமா பொழிந்து கொண்டிருக்கிறாரோ, அவர்கள் வாழ்க்கையில கவலை இருக்கக்கூடாது. பாஸ்டர், நீங்க சொல்றீங்க, ஆனாலும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது தேவ சமூகத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதற்கேற்ற கிருபை எனக்கு கொடுங்க. என்னை உங்க பாதத்துல தாழ்த்துகிற ஆண்டவரே. நம்மளை தாழ்த்துவதற்கு என்ன தெரியுங்களா அடையாளம்? ஆண்டவரே, என்ன காரியமா இருந்தாலும் உங்க பெலத்துல செய்யும்படியா என்னை தாழ்த்துகிறேன், உங்க பாதத்தில் என்னை தாழ்த்துகிறேன், என்னால முடியும் என்று சொல்லும் அளவுக்கு என்னிடத்துல எந்த ஒரு பலனில் ஆண்டவரே உங்க புது கிருபையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. தேவ சமூகத்துல தாழ்த்துங்க. எந்த இடத்துல எவ்வளவோ முயன்றுட்டீங்க, எவ்வளவோ முயற்சி செஞ்சிட்டீங்க, இருக்கிற பலத்திலெல்லாம் ஓடி பார்த்துட்டீங்க, எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணி பார்த்துட்டீங்க, எதுவுமே நடக்கல. மிகுந்த கவலை, மிகுந்த சோகம். அப்பா கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. உங்களை விசாரிக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் மேல் அன்பு கூறுகிறவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாய், ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரும்படியாய், ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்யும்படியா கானா ஒரு திருமணத்துல அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாத்தின அந்த அற்புதத்தின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில பிரவேசிக்கிற ஒரு அற்புதமான தருணத்துக்கு கடந்து வந்திருக்கிறீங்க. தேவ சமூகத்துல தாழ்த்திருங்க. நல்ல ஆண்டவரை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். என் பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். என் தொழிலை, என் வேலையை, ஏன் ஊழியத்தை கூட தேவ சமூகத்துல தான் கொடுக்கணும். ஊழியத்தை நான் சுமக்கிறேன், ஊழியத்தை நான் சுமக்கிறேன் இல்ல, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். என்ன கவலை, என்ன போராட்டம், கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை, கர்த்தர் உங்களை அழைத்த ஊழியத்தில் உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியான அந்த பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். 1 தெசலோனிக்கர் 5:24 படி அழைத்தவர் உண்மையுள்ளவர், அதன்படியே அவர் செய்வார். எதற்காக உங்களை அழைத்து இருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை விசாரிப்பார், உங்களை நடத்துவார். எந்த இடத்துலையும் கவலையை சுமந்துட்டு நீங்க நடக்க வேண்டியதே இல்லை. அவர் விசாரிக்கிறார். அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. தண்ணீரை திராட்சசமாய் மாற்றின அந்த அற்புதத்தின் வல்லமை உங்களை சந்திக்கும். நீங்க இருக்கிறபடி இருக்க மாட்டீங்க. மகிமையான காலங்கள்ல மகிமையான ஆசீர்வாதங்களோடு தேவன் உங்களை பிரகாசிக்க செய்வார். God bless you. God bless you.